இயேசு கிறிஸ்துவில் பாசத்துக்குரிய அமெரிக்க வாழ் கத்தோலிக்க இறைமக்களே, தவக்காலம் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதிலும் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 14 23 முடிய. அதில் பேச்சிழந்த ஒரு மனிதரிடமிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேயை விரட்டுகிறார். இதை பார்த்த மக்கள் பெரும் வியப்பில் ஆழ்ந்தனர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் குறை காணும் நோக்குடன் நம் ஆண்டவர் இயேசு பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை விரட்டுகிறார் என்று குறை கூறுகின்றனர். அதற்கு நம் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய மனநிலையை, சிந்தனையை அறிந்து, தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், மேலும் நான் பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை விரட்டுகிறேன் என்று சொன்னால், உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை விரட்டுகிறார்கள் என்ற கேள்வியை, வாதத்தை முன்வைக்கிறார். நமக்கு பிடித்தவர் என்றால் ஒரு பேச்சும், நமக்கு பிடிக்காதவர் என்றால் வேறொரு பேச்சுமாக இருப்பது அபத்தத்தின் உச்சம், அருவருக்கத்தக்கது. நம்பிக்கையின் அடிப்படையில் நடுநிலைமை என்று ஒன்று இல்லை. ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். இன்றைய நற்செய்தியிலும் நாம் நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம், நன்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் இருக்க வேண்டும், அல்லது தீமையின் பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது நாம் நீதியின் பக்கமும், உண்மையின் பக்கமும், நேர்மையின் பக்கமுமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான். குறை காணும் நோக்குடன் ஒருவர் செய்கின்ற நற்செயலை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அநாகரிகம். தனக்கு பிடித்தவர் என்று சொன்னால் அவர் செய்கின்ற அத்தனை அநீதிகளையும் ஏற்றுக்கொள்வது என்பது, தனக்கு பிடிக்காதவர் என்று சொன்னால் அவர் செய்கின்ற அத்தனை நல்ல செயல்களையும் மறுப்பது என்பது அநாகரிகம், வெறுவெறுக்கத்தக்கது, அது விரும்பத்தகாதது. ஆகவே தமிழ் முதுமொழி ஒன்று கூறுகிறது, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. நாம் தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக, நம்பிக்கையின் அடிப்படையில் நேர்மையின் பக்கமும் உண்மையின் பக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மேலும் அவர், நான் கடவுளின் அருளால் பேய்களை விரட்டுகிறேன் என்று சொன்னால், உங்கள் மத்தியில் கடவுள் அருள் வந்துள்ளது அல்லவா என்ற சிந்தனையை முன்வைக்கிறார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே கூறுகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் சீடர்கள் வந்து, உம் பெயரால் ஒருவர் வல்ல செயல்கள் செய்வதை பார்த்தோம், அதை நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று சொல்கின்றனர். அதற்கு நம் ஆண்டவர் இயேசு, என் பெயரால் ஒருவர் நல்ல செயல்கள், வல்ல செயல்கள் செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நமக்கு எதிராக இருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் அவரை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நன்மை செய்பவர்களை ஏற்றுக்கொண்டு உண்மையின் பக்கம் இருக்கிறோமா அல்லது தீமையின் பக்கம் இருக்கிறோமா என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு அருள் கூறுவாராக. ஆமென்.